வணக்கம். தற்பொழுது வவுனியா மாவட்டத்திலே சிறுபோக வேளாண்மை ஆரம்பித்திருக்கின்றது. அந்த வகையிலே அவர்களுக்கு தேவையான உரத்தினை பெற்றுக்கொள்வதிலே சிரமங்கள் இருக்கின்றன. இதுபோல நாடு முழுவதுமான சிரமங்கள் இருக்கின்றது. குறிப்பாக உரத்துக்கான விலை அதிகரிப்பு காணப்படுகின்றது. இதன் காரணமாக ஜனாதிபதி அவர்கள் இதில் நேரடியாக தலையிட்டு உரத்தை இறக்குமதி செய்கின்ற நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தி எதிர்காலத்திலே விரைவாக கமல சேவைகள் திணைக்களத்தினூடாக அரசாங்கம் உரத்தினை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இறக்குமதி செய்யப்படுகின்ற 68% உரத்தினை கமல சேவை திணைக்களங்களுக்கூடாக நியாயமான விலையில் மக்களுக்கு வழங்கி இந்த மோசடியான விலை அதிகரிப்புக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்திருக்கின்றார். அதே போல எரிபொருள் நெருக்கடியை எவ்வாறு மக்கள் சமாளிப்பது என்ற வகையில் மக்களை தெளிவுபடுத்தும் வேலை திட்டம் நாடு பூராவும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் செட்டிக்குளம் பிரதேசத்துக்குட்பட்ட கிராமங்கள் தோறும் நாங்கள் இந்த கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினமும் இந்த குறுக்கல் புதுக்குளம் பகுதியிலேயும் இந்த கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. அத்தோடு சமகாலத்திலே ஒரு பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக காணப்படுவது உதய கம்பன்பில அவர்களுடைய புத்தக வெளியீடு. திருடர்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த சம்பவத்தை ஒரு சில விடயங்கள் தொடர்பாக கருத்து கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்கு அந்த புத்தக வெளியீட்டுக்கு சென்றவர்கள் யார் என்று பார்த்தால், கடந்த காலத்திலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்ற காலத்திலே அமைச்சர்களாகவும் ஜனாதிபதிகளாகவும் பிரதம மந்திரிகளாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்தவர்கள் தான் அங்கு சமூகம் அளித்திருக்கின்றார்கள். அங்கு உதயகம்பன்பில அவர்கள் இந்த முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கின்ற சம்பவம் போல அவர்கள் அந்த புத்தக வெளியீடு தொடர்பான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையிலே இதில் இருக்கின்ற சூட்சுமங்களை மறைக்கின்ற வகையிலே அவருடைய புத்தக வெளியீடு இருக்கின்றது. இதிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே அரசாங்கம் உறுதியாக இருக்கின்றது. நிச்சயமாக அதற்கான விசாரணைகள் முழுமையாக இடம்பெறும். அதிலே அந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அதில் தொடர்பு பட்டவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்கான தண்டனையும் நமது காலப்பகுதியிலே நிச்சயமாக சட்டத்தினூடாக பெற்றுக் கொடுக்கப்படும். அத்தோடு இங்கு ஒன்று கூடியவர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த அரசாங்கம் இதற்கு பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை, சரியானவர்களை காணவில்லை என்ற வகையிலாக அவர்களுடைய கருத்தாடல்கள் இருக்கின்றன. நான் ஒன்றை அவர்களிடம் கேட்க விரும்புகின்றேன். அவர்கள் இருந்த காலப்பகுதியில் ஏன் அவர்களால் இந்த விசாரணை முழுமையாக நடத்தி இந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை? இதிலிருந்து தெளிவாக விளங்குகின்றது யார் இவ்வகையான பிரச்சனைகளில் ஈடுபட்டிருப்பார்கள் என்பது நிச்சயமாக மக்களால் ஊகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக வடபகுதி மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் பிரேமதாசவுக்கு கூடுதலான வாக்குகளை அளித்திருந்தார்கள், அவர் மேல் நம்பிக்கை வைத்து. ஆனால் அவர் இப்பொழுது என்ன செய்திருக்கின்றார்? மீண்டும் தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட அநீதிகளை இழைத்த ராஜபக்சவோடு சேர்ந்து இருக்கின்றார். அவர் கடந்த கால அனுபவங்களை பாடமாக கொள்ளவில்லை. கடந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் எங்களுடைய ராஜபக்ச அவர்களுடன் சேர்ந்ததன் விளைவாக படுதோல்வியை அடைந்தார். இந்த பாடத்தினை கூட சஜித் பிரேமதாசா கற்றுக்கொள்ளவில்லை. மீண்டும் அவர்களுடன் கூட்டு சேர்ந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிக்கக்கூடிய வகையிலான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். மிகவும் ஒரு மோசமான செயற்பாடாக இருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக இந்த அவர் தலைமை தாங்குகின்ற அந்த கட்சிக்கு இடமளிக்காத வகையிலே மக்கள் தீர்ப்புகளை வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் இனவாதம் பேசுகின்ற பல்வேறு கட்சிகள், பல்வேறு
மொழி சார்ந்த கட்சிகள், அதாவது இனம் சார்ந்த கட்சிகள் கூட இந்த புத்தக வெளியீட்டிலே பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இதனூடாக ஒன்று புலப்படுகின்றது, அநீதிகள் அல்லது மோசடிகள் அல்லது நியாயங்கள், அதற்கு நியாயங்கள் வழங்கப்படுகின்றதை தடுக்கின்ற ஒரு செயற்பாடு இதனூடாக காணப்படுகின்றது. எனவே பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற ரீதியில் நிச்சயமாக இந்த உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதல் இடம்பெற்ற அந்த நிகழ்வுக்கு நியாயமான ஒரு தீர்வை நிச்சயமாக எங்களுடைய காலப்பகுதியிலே சட்ட ரீதியாக விசாரணை மூலம் பெற்றுக் கொடுப்போம். இதில் நிச்சயமாக பலரது முகமூடிகள் கிழித்தறியப்படும். போலி முகங்களோடு தற்பொழுது உலாவரும் பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இதனூடாக மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டப்படுவார்கள். எங்களுடைய காலப்பகுதியில் நிச்சயமாக அது நடந்தேறும். உண்மையிலே இதைத்தான் சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்திற்கும் நேரடியாக கலந்து கொண்டமைக்குமான வித்தியாசம் சில வேளை சஜித் பிரேமதாசவுக்கு அவருடைய கட்சியினருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நன்றாக தெரியும், மக்களுக்கும் தெரியும், இது ஏஐ தொழில்நுட்பமா அல்லது உண்மையில் நேரடியாக இவர் பங்கு கொண்டாரா என்பது வெளிப்படையான உண்மை. இதை போலியான கருத்துக்களை கூறி மறைக்கலாம் என்று எதிர்பார்க்கின்றார்கள். நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. மக்கள் உண்மையை அறிந்து கொள்வார்கள். இவர்களுடன் இணைந்து அல்லது புத்தக வெளியீட்டிலே பங்கு கொண்டது பிழையான ஒரு விடயம் என்பதை மக்கள் இப்பொழுது கூறத் தொடங்கி இருக்கின்றார்கள். அதிலிருந்து தப்புவதற்காக இவ்வாறான போலியான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். நிச்சயமாக அந்த போலியான பிரச்சாரங்களுக்கு மக்கள் இடம் அளிக்க மாட்டார்கள். அவர்கள் உண்மை எது பொய் எது என்பது அவர்களுக்கு விளங்கும். எனவே மக்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று இவர்கள் கனவு காண்பார்களா என்றால் நிச்சயமாக அது பகல் கனவாகவே இருக்கும் என்று கூறுகின்றேன்.